வெல்கம் டு ஐஎம்ஐ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் இந்தியன் நேவியில் வந்து ஒரு என்சிசி என்ட்ரி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் 56 கோர்ஸுக்கான அக்டோபர் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் லெவலில் ஒரு 14 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது 14 வருடங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல் ஃபீமேல் வந்து 2 பேருமே எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்சிசி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வச்சு டிகிரி எதுவும் முடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆஃபீஷியல் என்ட்ரி தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. ஒன்லி எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. 2 லெவல் இருக்கும் உங்களுக்கு. அந்த 2 லெவலில் முடித்தோடனே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அங்கேயே நீங்கள் வந்து டீச்சிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, போஸ்டிங்கும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து பர்மனெண்ட் கமிஷன் வந்தால் அதுலேயும் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பர்மனெண்ட் கமிஷனும் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இன்வைட்டட் அப்ளிகேஷன் வந்து அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விடோ அதாவது ரோட்டில் அந்த பர்சனுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து நீங்கள் இந்தியன் நேஷனாலிட்டியாக இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் வந்து என்சிசி நான் சொன்ன மாதிரி என்சிசி கேண்டிடேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1 ஜூலை 2024 இந்த ஏஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து 19 நடந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, 25 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஜூலை 1999 to 1 ஜூலை 2005 இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் என்ன ஏதுன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வர பொறுத்தளவில் உங்களுக்கு அது அந்த க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. என்சிசி ஹோல்டராக வந்து நீங்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ப்ரீ கிரேடில் வந்து நீங்கள் இது பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து டிகிரி, அதாவது எனி டிசிப்ளின், அதாவது 4 இயர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் 50% வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 49 பாயிண்டில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, உங்களுடைய ஹை பர்சன்டேஜ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இமெயிலில் அல்லது ஃபோன் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி இது வந்துட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து பர்சன்டேஜை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஓவரால் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபைனல் சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வீஸ் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரினால என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான். பி கிரேட், இந்த பி கிரேட் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்து நீங்கள் வந்து பி கிரேட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். என்சிசி ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. என்சிசி சர்டிஃபிகேட்டில் பி கிரேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். ப்ளஸ் டிகிரியும் முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எலிஜிபிள். ஏன்னா ஒரு ஆஃபீஸ் என்ட்ரி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபை கிராஜுவேஷன் இந்த டிகிரி கோர்ஸ், அதாவது 1 அக்டோபருக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் இயர் அடிஷ்னல் மற்றும் பேனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் எக்ஸாம் சம் இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அலவன்ஸு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ட்ரெஸ் அலவன்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்சிசி மென்னுக்கு வந்து ஒரு 40 வேக்கன்சிஸ், அந்த வேக்கன்சி வந்து விடோ வந்து கொடுக்குறாங்க வார்டு. அப்புறம் விமனுக்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி கொடுக்குறாங்க. 4 வந்து 4 கேட்டகரி. 1 வந்து வார்டு பேட்டில் அங்கே வந்து பர்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் சர்வீஸ்னால 14 இயர்ஸ் தான் வந்து சர்வீஸ் இருக்கும். சில மெயில் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாலிசி அந்த எக்ஸட்ரா வந்து இருக்குது. அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி டிஏ அலவன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இருக்கும். ஓடி சென்னை ஆஃபீஸர் 40 வீக்ஸ், அதாவது 49 வாரம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ்லாம் எதுவும் பண்ண அலோவ் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் யார் கைடாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ண வச்சுக்கலாம் மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போஸ்ட்டு கிராஜுவேட் டிப்ளமோ டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடித்தோடனே காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு வந்து சொல்லியிருக்காங்க. 16,026 இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுங்க இருக்குல்ல, அதுக்கு வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து கொடுக்குறனால கொஞ்சம் இது பண்ணி வைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லெஃப்டினன்ட் ரேங்க்லாம் எவ்வளோ ஆனால் கமிஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் சேலரி வந்து 56,100 1,77,500 வரை இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து எம்என்சி ஆஃபீஸர் ரேங்க் லெஃப்டினன்ட்னால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 50,000 பெர் மந்த்துக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைப்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அதர் அலவன்ஸ் சொல்லி நிறையா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அலவன்ஸ் கொடுப்பாங்க, யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு அப்படின்னு நிறையா வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டியூட்டியில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு குழந்தை எஜுகேஷனுக்காக தனியாக வந்து பெர் மந்த்ஸுக்கு வந்து 2,250 வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் 5 lakhs 20% கொடுக்குறாங்க. ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் வந்து www.joinindianarmy.net.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆஃபீஸர் என்ட்ரின்னு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் டேஷ்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்தால் இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை ஆன்லைனில் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சேவ் அண்ட் கன்னியை கொடுத்துட்டு பெர்மிஷன்லாம் கரெக்டானு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் கொடுத்துட்டு அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஒரு இதுக்கு பண்ணி தேவைப்படும். சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஒன்றீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வர மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதில் வந்து மார்க் ஷீட் அந்த இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்சிசி சர்டிஃபிகேட் அதெல்லாம் எல்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்தவரை ஷார்ட் லிஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் கூட இருக்கிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ண போகிறேன். அவங்க எஸ்எஸ்சி இன்டர்வியூ மட்டும் தானே இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து எஸ்எஸ்பிஎஸ் 2 ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதுக்கான அங்கே வந்து 5 days தங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் 1 ஃபெயில் ஆகிட்டால் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம், ரிட்டன் ஆயிடலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜ் 1 பாஸ் ஆகிட்டா ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேயும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்துடலாம். இதுக்கான என்ன அலவன்ஸ் 5 days தங்குறதுக்காக வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஃபுட் அக்காமடேஷன்லாம் அவங்க எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து என்றைக்கு பண்ணுவோன்னு சொல்லி ஜாயின் இண்டியன் ஆர்மியில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இது அப்டேட் பண்ணுவாங்க. ஜாயின் இண்டியன் ஆர்மி அந்த இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 8 January 2022 க்ளோசிங் டேட் வந்து 6 February 2024 வந்து க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் க்ளோஸில் இருக்குது. ஜாயின் இண்டியன் ஆர்மியில் வந்து ஆதார் கார்டு 10th மார்க் ஷீட் அதான் வந்து பேஸ் உங்களுக்கு. அதை வந்து மேனிட்டரியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் கொடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் வந்து இந்த இது வந்து கூடலாம் குறையலாம், அது வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கூட தான் மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ஏஜ் கிரிட்டீரியா இருந்தால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.